நம்ம 12th மேக்ஸ்ல பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன சாப்டர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்னா ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர். நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுங்க. சரி, என்னன்னா பாருங்க, 12 சாப்டரும் எழுதியிருக்கேன். இங்க 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா முதல்ல 5 மார்க் என்னன்னு சொல்லிடுறேன். எந்தெந்த சாப்டர்ல 2 5 மார்க் கேட்டிருக்காங்கன்னா 5th சாப்டர், 6th சாப்டர், அப்புறம் 7th சாப்டர், அப்புறம் 9th சாப்டர். பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். அந்த சாப்டர்லாம் 2 5 மார்க் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 41th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும், அப்புறம் பாத்தீங்கன்னா 9th சாப்டர் ரெண்டும் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் சாப்டரும் 9th சாப்டரும் 41 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் 5 மார்க், சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் தெரிஞ்சா அதை அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா 9th சாப்டர், சரிங்களா? ஜூன் 2024 இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கிறோம். சரி, 42nd கொஸ்டின் பாருங்க. 4th சாப்டர் கேட்டிருக்காங்க, 5th சாப்டர். 4th 5th ரெண்டுத்துல இருந்து எதிராக கேட்டிருக்காங்க. 4th இல்லைன்னா 5th ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் 43 கொஸ்டின் பாருங்க. 6th சாப்டர்லயும் 7th சாப்டர்லயும் கேட்டிருக்காங்க. 43 கொஸ்டின் 6th அட்டன் பண்ணலாம், இல்லை 7th அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி. அடுத்தது 44 பாருங்க. 44 10th சாப்டர்லயும் 6th சாப்டர்லயும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? மறுபடியும் 6th சாப்டர் ரெண்டு இருக்கு கேட்டிருக்காங்கல்ல. 44ல 6th சாப்டரும் திருப்பி 44th கொஸ்டின் 10th சாப்டர் எழுதிறாரா கேட்டிருக்காங்க. 45th பாருங்க. 45th பாத்தீங்கன்னா 5th சாப்டரும் 11th சாப்டரும் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துல எதனா ஒன்று 5th எழுதலாம், இல்லை 11 எழுதலாம். அடுத்தது 46 கொஸ்டின். 46 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12வது சாப்டரும் 9th சாப்டரும் கேட்டிருக்காங்க. 9 12, சரிங்களா? 12 ஈஸியா தான் இருக்கும், அதை அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? 9th ஈஸியா தான் இருக்கும். இன்னும் ஒண்ணு 47 செகண்ட் சாப்டர்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு எதிராக என்ன கேட்டிருக்காங்க? 7 கேட்டிருக்காங்க. செகண்டும் 7ம் செகண்ட் அட்டன் பண்ணிக்கலாம், 7 அட்டன் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சரிங்களா? இப்படிதான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க 5 மார்க், சரிங்களா? இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மார்க் பாருங்க. எக்ஸசைஸ் 1.1ல 9th சம் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 2. எக்ஸாம்பிள் 2.7, எக்ஸாம்பிள் 3.11, எக்ஸசைஸ் 4.3ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட், அப்புறம் எக்ஸசைஸ் 5.1ல 5th சம் கேட்டிருக்காங்க. 6.2ல தேர்ட் சம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.47 அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 8.21 அது இம்பார்ட்டன்ட். 9th சாப்டர்ல கேட்கல. எக்ஸாம்பிள் 10.3, அப்புறம் எக்ஸாம்பிள் 11.13. 12th சாப்டர்ல கேட்கல இந்த வருஷம் ஜூன் 2024ல. இது 3 மார்க் பாருங்க. 3 மார்க் 4th சாப்டர்ல கேட்கல, 11th சாப்டர்ல கேட்கல. இந்த சம்லாம் இம்பார்ட்டன்ட். 1.2ல செகண்ட்ல தேர்ட் சம், 2.5ல 10ல செகண்ட் சம், 3.2ல தேர்ட் சம், எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 6.6ல தேர்டு, எக்ஸாம்பிள் 7.4, எக்ஸசைஸ் 8.1ல 7, எக்ஸாம்பிள் 9.5, அப்புறம் எக்ஸாம்பிள் 10.11, அப்புறம் எக்ஸசைஸ் 2.2ல 9th சம். இதெல்லாம் 3 மார்க்ஸ். 5 மார்க் முன்னே சொன்னேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்டா நீங்க படிச்சுங்க, சரிங்களா? தேர்ட் சாப்டர்ல 5 மார்க் கேட்கல, அப்புறம் 8th சாப்டர்லயும் 5 மார்க் கேட்கல. இந்த ஜூன் 2024ல கேட்கல, சரிங்களா? இப்போ 2025 கேட்கலாம். அதை பத்திலாம் நம்ம சொல்ல முடியாது, கன்ஃபார்மா கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுல இம்பார்ட்டன்ஸ் சம்மா படிச்சுக்கணும். தேர்ட் சாப்டரும் 8th சாப்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற 5 மார்க் படிச்சுக்கணும். அது ரெண்டுமே ஈஸியான சாப்டர், சரிங்களா? சரி, 5 மார்க்ல எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம், எக்ஸாம்பிள் 2.27, அப்புறம் எக்ஸசைஸ் 4.5ல 6 சம், 5th சாப்டர்ல 2 சம் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 5.2ல 8th 4 சம், அப்புறம் எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட் சம், அப்புறம் 6.1ல 9th சம், அப்புறம் எக்ஸாம்பிள் 6.23ல ஃபர்ஸ்ட் சம், அப்புறம் எக்ஸசைஸ் 7.2ல 9th சம், அப்புறம் எக்ஸசைஸ் 7.8ல 8th சம். 8th சாப்டர் தான் கேட்கல. அப்புறம் எக்ஸாம்பிள் 9.54, எக்ஸாம்பிள் 9.29, அப்புறம் எக்ஸசைஸ் 10.8ல செகண்ட் சம், அப்புறம் 11.21, அப்புறம் 12.10, சரிங்களா? இதான் கேட்டிருக்காங்க. இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சிங்க. இதே சம் கேட்பாங்கன்னு அது சொல்ல முடியாது, ஆனா இந்த மாதிரி மாடல்ல கேட்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி மாடல்ல கேட்கறாங்க. இதெல்லாம் அதிகமா 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம சொன்னதே தான் 5 6 7 கேட்டிருக்காங்க, அப்புறம் 9ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுதான் பெரும்பாலும் கேட்கறாங்க. 10th சாப்டர்ல 10.8, எக்ஸசைஸ் 10.8ல செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 10.8ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல் உள்ள போய் பாருங்க, அது இருக்கும், சரிங்களா? பாத்துங்க. எக்ஸாம் பக்கம் வந்துச்சு, நல்லா படிங்க, கான்ஃபிடண்டா படிங்க, நிறைய டைம் எழுதி பாருங்க, சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அனுப்புங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.